வெல்கம் பேக் டு தேசியம் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபிலிம் ரிவ்யூ தக் லைஃப் படம் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கல, ஆஃப்டர்நூன் ஷோ பார்த்தோம். நிறைய க்ரௌட் இருந்தது. படத்தில் புக்கிங்கும் ரொம்ப டீசெண்டாக போயிட்டுருக்கு. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு பெருத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் டைரக்டர் மணிரத்னமோட டைரக்ஷனில் அவர் கடைசியாக எடுத்த படம் பொன்னியின் செல்வன். அதுக்கப்புறம் அது ஒரு பீரியாடிக் ட்ராமா, பீரியாடிக் சப்ஜெக்ட்டு, இதுலேருந்து நாவல்லேருந்து தழுவி எடுத்த படம். அதுக்கப்புறம் கமலஹாசனோட கிட்டத்தட்ட விண்வெளி நாயகன் அவரோட கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு அப்புறம், நாயகனுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ஒரு பெருத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 2 பேரோட கொலாபரேஷனில் அவரோட நடிப்பில் இவரோட இயக்கத்தில் வந்திருக்கிற படம் தக் லைஃப். இது ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல், அதே மாதிரி மெட்ராஸ் டாக்கீஸ் அவங்க 2 கொலாபரேஷனில் எடுத்த படம். இந்த படத்தோட பட்ஜெட் எஸ்டிமேட்டட் 200 crores அப்படிங்கிறாங்க. படத்தோட இண்டிவிஜுவல் சேலரி, மற்ற பட்ஜெட் அதெல்லாம் எனக்கு தெரியல. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சிம்பு நடிச்சிருக்கிறாரு, அதே மாதிரி திரிஷா நடிச்சிருக்காங்க, நாசர் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கர்நாடகாவில் இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகலை, அதுக்கு உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டுன்னு தெரியும். அதுக்கு மத்தியில் இந்த படம் ஈவன் புக் மை ஷோவில் கூட ஓவர் 700Kக்கு மேலே இதோட லைக்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் புக்கிங் பார்த்தா அதை கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. இன்றைக்கி தேட்டரில் கூட்டம் ஹவுஸ்ஃபுல்லாக ஆகலைனாலும் ஒரு தோராயமாக தேட்டரில் ஒரு 90% ஆக்குமெண்ட்ஸ் இருந்தது. படத்தில் நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூ வந்திருக்கு, நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஈவன் டாப் ரிவ்யூவர்ஸ் இந்த படத்தை கழுவி ஊற்றிருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் ஜெனியூனாக, நான் யாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒரு விமர்சனம் பண்ணுறேன். இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷமாக பார்க்குறோம் மணிரத்னம். எனக்கு தெரிஞ்சு அவர் கடைசியாக எடுத்த ஒரு நல்ல படம் ரோஜாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் அது இதுன்னு வெறும் குப்பை படமாக தான் எடுத்தார். காற்று வெளியிடையெல்லாம் சொல்ல சைக்கிளை நடுவில் இந்த அலைப்பாயுதே கொஞ்சம் சுமாரான படம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே கண்மணியெல்லாம் ஓடிச்சு, ஏன் ஓடிச்சு தெரில. செக்கச்சி வந்தவானம் கூட ஹிட்டுங்கிறாங்க. பட் எனக்கும் அந்த படத்தில் பெருசாக எனக்கு கனெக்ட் ஆகலை. கடைசியாக எடுத்த அந்த ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட், இந்த நாவலை தழுவி எழுதின பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே, அதுவும் ரொம்ப ஃப்ளாட்டாக எடுத்து வச்சுருந்தார். எந்தவித ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திரைக்கதையில் எந்தவித ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாமல், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் எதுவுமே வைக்காமல் ஃப்ளாட்டாக படித்ததை அப்படியே எடுத்திருந்தார். செகண்ட் ஆஃப் அதோட போரிங்காக இருந்தது. பட் இந்த படம் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப 15 வருஷத்தில் அவர் எடுத்த இந்த ரோஜாவுக்கு அப்புறம் எடுத்த படத்தில் இது ஒரு நல்ல படம். கண்டிப்பாக இதை எல்லாரும் பார்க்கலாம். எஸ்பெஷலி கமலோட ஃபேன்ஸ் இந்த படத்தை கொண்டாடலாம். அந்தளவுக்கு விற்கிறதுக்கு அப்புறம் ஒரு கமல் ரொம்ப சின்சியராக ஒரு பயங்கர ஒரு கம்பீரமாக நடித்த ஒரு படம். இந்த படத்தில் கமல் தான் மேஜர் என்ன சொல்கிறது கேரக்டர். அவரை சுற்றி தான் இந்த படமே நடக்குது. என்னதான் சிம்பு திரிஷா அவங்களாம் இருந்தாலும் கமலை வச்சு தான் கமல் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்துறான்னு சொல்லலாம். அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமல் ஒரு யதார்த்தமான நடிப்பை அவரோட ஈவன் அந்த முதிர்ச்சியில் அவ்வளோ சிறப்பாக சூப்பராக பண்ணியிருந்தார். ஈவன் அவரோட காஸ்டியூம் டிசைன்ஸ், அவரோட மேக்கப்பு படத்தில் அவருக்கு சொல்லப்போனால் முகத்துக்கு எந்த மேக்கப்பும் இல்லை. அவர் அடிப்பட்ட அந்த ரத்த காயம், தழும்பு எல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக மேக்கப் போட்டிருக்காங்க. படத்தில் எல்லா காஸ்டியூமும் அவருக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பிரமாதமாக சூப்பராக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி கமலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க அளவுக்கு நம்ம ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு நடிப்பு. சிம்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் ஒரு சமீபத்தில் வந்த படங்கள்லாம் சிம்பு ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நல்ல அந்த கேரக்டர் எழுதியிருக்காங்க. பட் கமல் அளவுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும் அவர் ஹி வாஸ் ரியலி ராக்கிங் இந்த ஃபிலிம். திரிஷா அவங்க ஒரு இடைச்சர்கள் மாதிரி தான் இந்த படத்தில். பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் கமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கான ஆள், கொஞ்சம் இந்த சில்மிசம் கலந்த ஒரு ஆள். அதுக்காகவே நிறைய பேர் இந்த ஜென்ஸ் ஆடியன்ஸாக அவருக்கு பிடிக்கும். அதுக்கான நிறைய ஃபேன்ஸு, அவரோட அந்த கிஸ்ஸிங் சீனு, அவர் அவர் பண்ணுற ரொமான்ஸு, 2-3 பொண்ணுங்களோட அவர் வச்சிருக்கிற என்ன சொல்கிறது இந்த அஃபையர்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிஜ வாழ்க்கையிலேயே. அதனாலேயே ரசிகர்களானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த படத்தில் நிறைய வச்சுருக்காங்க. அது அந்த திரிஷாவோட கேரக்டர் கமல் ரசிகர்களுக்காகவும் கமலோட கேரக்டரை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கிறதுக்காகவே வச்சுருக்காங்க. அதை நிறைய பேர் ரசிச்சிருப்பாங்க. அதுதான் படத்தோட என்ன சொல்லப்போனால் நிறைய பேருக்கு முகம் சுழிச்சாலும் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் அவர்கள் ரசிகர்கள் பார்ப்பாங்க. சிம்பு சூப்பராக பண்ணியிருக்காரு.
சில இடம் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் டைலாக் ரொம்ப லிமிட்டடாக தான் பேசுகிறாரு அவரோட ஓன் வாய்ஸில், அதே ஸ்லாங்கில் தான் பேசுகிறாரு. பட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எனர்ஜியோட ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக ரொம்ப கிராவிட்டியை மெயின்டைன் பண்ணி நடிச்சிருக்காரு. படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. கமல் இந்த வயசில் 70 வயசில் படத்தில் நிறைய டூப்பு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் விக்ரம் அளவுக்கு டூப்பு வந்து அவ்வளோ பயங்கர ஆப்வியஸாக தெரியல. நிறைய இடத்துல அடி வாங்குறாரு, கீழே உழுவுறாரு. அது வந்து ரொம்ப தத்ரூபமாக அவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% டூப்பு போட்டிருந்தாலும் இந்த இடத்துல படத்தில் வந்து ரொம்ப தத்ரூபமாக அதை பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த தக் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. இன்னொன்று வந்து படத்தோட குவாலிட்டி, ஃபில்ம் மேக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் ரொம்ப நெருடலான விஷயம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக். இங்கிலீஷ் படம்லாம் பார்க்குறேன், எவ்வளோ ஆக்ஷன் படம் வந்தாலும் ரொம்ப காமாக இருக்கும். ரொம்ப பியானோ மியூசிக் மட்டும்தான் வரும். சின்ன சின்ன இடத்துல வந்து இந்த கிட்டார் சவுண்ட் வரும். ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் மியூசிக் வந்து ஹாலிவுட் படம் மாதிரி ஈவன் ஒரு எம்ஐ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் பார்த்தீங்கன்னாலே வந்து அந்த தீ மியூசிக் மட்டும்தான் அடிக்கடி வரும். மற்ற இடத்துல வந்து சைலண்ட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, இல்லை ரொம்ப டீசெண்டான மெலடியான நம்பர்ஸ் தான் போடுவாங்க. இந்த படத்தில் கயாமுயா கச்சாமுச்சான்னு இன்னும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. படத்தில் எந்த பாட்டுமே புரியல, படத்தில் எதுவுமே சிங்க் ஆகலை. பாட்டு மியூசிக் வந்து இஷ்டத்துக்கு தாறுமாறாக போட்டிருக்காரு. எந்த இடத்துல காமெடியாக போட்டிருக்காரு, எந்த இடத்துல சீரியஸாக போட்டிருக்காருன்னு தெரில. மியூசிக் வந்து படத்தில் அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது சொல்லப்போனால். படத்தில் பாட்டும் சுத்தமாக புரியல. படத்தில் வந்து அதே மாதிரி டயலாக் வந்து ஆக்சுவலாக மணிரத்னம் ஹேஸ் டு இம்ப்ரூவ். இன்னும் வந்து இந்த என்ன சொல்கிறது ஓவர்லாப்பாக பேசுறது, எஸ்பெஷலி இந்த பீச் சீனில் திரிஷாவும் சிம்புவும் பேசுவாங்க, ஓவர்லாப் பண்ணி பேசுவாங்க. எப்படா அந்த டயலாக் முடியும்னு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வேஸ்ட் ஆஃப் சீன்ஸ். அதே மாதிரி அபிராமியோட ரோலு ஓகே டீசெண்டாக இருக்குது. பட் அவங்களுக்கு பின்னாடி வச்சிருக்கிற அந்த எமோஷன் சீன்லாம் அவ்வளோ டச்சிங்காக இல்லை. அவங்களோட பொண்ணோட கேரக்டரு, கமலோட அவங்களோட ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து டச்சிங்காக இல்லை. படத்தில் சிம்புவுக்கும் கமலுக்கும் உள்ள எமோஷன் டச்சு நல்லாவே இருக்குது, நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2 பேருக்கும் அந்த ஃபேஸ் ஆஃப் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீனு எஸ்பெஷலி எனக்கு வந்து படம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் பிடிச்சிருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்து உங்கள்கிட்ட வந்து கமலுக்கும் மணிரத்னுக்கும் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும். இப்போல்லாம் வந்து இந்த ப்ரூட்டல் கில்லிங்கு, நிறைய வைலன்ஸு, இந்த மாதிரி என்ன சொல்கிறது ரொம்ப பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ், பயங்கர வைலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த படம் வந்து அந்த விக்ரமை பேஸ் பண்ணி அந்த ஒரு லோகேஷ் கனகராஜ் ஸ்டைலில் வந்து செகண்ட் ஹாஃபில் எடுத்திருக்காங்க. அது வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் கிளைமேக்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஃபினிஷிங் நல்லாவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து இட்ஸ் ஒன் டைம் வாட்சபிள். கமல்ஹாசன் ஃபேன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணலாம். இந்த படம் வந்து இதோட பட்ஜெட் வந்து 200 crores அப்படிங்கிறாங்க. ஐ ஆம் ஷூர் திஸ் வில் டெஃபினெட்லி ரெக்கவர் த பட்ஜெட். 250 to 300 வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ணோம். வர போகிற நாட்களில் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து சி சென்டர் பி சென்டர் ஆடியன்ஸ்க்கு புரியுது அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. நிறையா டைலாக்ஸ் அன்னெசரியாக இருக்குது. நிறைய குளமலா பலவலான்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா கதையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஓல்டு ஸ்டோரி தான். செக்கச்சி வந்த வனம் மாதிரியே வந்து அது அதே மாதிரி இது காட்ஃபாதர் அந்த ஒரு தீம் தான். குடும்பத்தில் யார் முன்ன பின்ன யார் டானா வருது, ஒருத்தன் எப்படி அழிக்கிறது, எப்படி அவங்களுக்குள்ள பொறாமை போட்டி ஜலசி, இதுதான் படம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்கணும் கொள்ளணும் அப்படிங்கிற அதே அந்த செக்கச்சிவன் தவணம் மாதிரி தான கான்செப்ட் தான். பட் வந்து செகண்ட் ஹாஃபில் அது பழி வாங்குற சாயலில் போகிறதுனால படம் வேறு பேஸில் போகுது. படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே நல்லாவாக தான் இருக்குது. இதுக்கு என்னோட ரேட்டிங் வந்து கண்டிப்பாக 3.2 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார். டெஃபினெட்லி கமல் ஃபேன்ஸ் ஷுட் வாட்ச் த மூவி. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி கமலஹாசனுக்காக இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். சிம்பு ரசிகர்களும் இந்த படம் கொண்டாடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேசிகன் சினிமா.